மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயம்புத்தூரில் சு வேணுகோபால்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கார். அவருடைய வெண்ணிலை அப்படின்னு அவருடைய ஒரு தொகுப்பில் நான் பயங்கர ஷாக் ஆகி இப்படிலாம் கதை எழுத முடியுமா, அல்லது இதெல்லாம் நிஜமா, அல்லது இது எப்படி நான் மற்றவர்கள் கடத்துறது அப்படின்ற மாதிரி உள்ளிருந்து உடற்றும் பசி அப்படின்னு அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். பயங்கர. நான் இந்த கதையை முதல்ல படிக்கல. என்னுடைய நண்பர் லிங்கம் தான் அந்த கதையை ஒரு நாள் எனக்கு சொன்னார். சார், தமிழில் எப்படிப்பட்ட கதைகள்லாம் வருது தெரியுமா சார், உள்ளிருந்து உடற்றும் பசின்னு வேணுகோபால் ஒரு கதை எழுதுகிறான் சார் அப்படின்னு அந்த கதையை சொன்னார். அந்த கதை சொல்லி அப்படியே 2 கண்ணத்திலே அரையுது. அந்த கதையினுடைய வெம்மை அப்படி தாக்கு. ரொம்ப சாதாரணமாக தான் அந்த கதையை அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு ரெடிமேட் ஷோரூமில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பொண்ணு, கௌரின்னு ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க தான் அந்த ரெடிமேட் ஷாப்பில் வேலை பார்க்கும். சின்ன கடை, 10க்கு 10 இடமுள்ள ஒரு இடம். காலையில் எடுத்து அந்த குழந்தைங்க கவுன்லாம் மாட்டிட்டு அந்த போகிற வர வாடிக்கையாளர்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேல்ஸ் ஆகிற ஒரு இடம். இப்போ இந்த பொண்ணு ஒரு 4 நாள் லீவ் போட்டுருப்பா. ஆனால் 2 நாள்லேயே வேலைக்கு வந்துடுவாள். அந்த கடையில் வேலைகளை பார்க்கணும். அப்போ இன்னும் அந்த கூட வேலை பார்க்குற பொண்ணு கேட்பா, இன்னும் 2 நாள் நீ சேர்த்து வேலைக்கு இருந்தேன். இல்லை, சும்மா வீட்டில் எதுக்கு இருக்கணும். அக்கா கல்யாணத்துக்காக ஒரு லீவ் போட்டுருவா. அக்கா கல்யாணம் முடிஞ்சு நேற்று ராத்திரி போயிட்டான். இன்றைக்கி மறுபடியும் இந்த பொண்ணு வேலைக்கு வந்தான். அவள் சொல்லுவா, எங்கள் அண்ணனுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா, எங்கள் அண்ணன் தெய்வண்டி. எங்கள் அப்பா ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியை கூட்டின்னு ஓடிடுவார். இவங்க அப்பா ஒன்றொடனே அந்த போலீஸ்காரன் இவங்க வீட்டுக்குள்ளே இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே தூக்கி போட்டு மிதிப்பான். இவங்க அம்மா மஞ்சக்காமாலையில் இருப்பாங்க. இவங்க அம்மாவை அப்படியே கழுத்துலேயே எட்டி உதைப்பான். அந்த அதிர்ச்சியிலே அந்த அம்மா செத்து போயிடும். இந்த குடும்பமே சின்ன பின்னமான ஒரு குடும்பமாக இருக்கும். அண்ணன் தான் அந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி காப்பாற்றுவான். இந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் அடுத்த வார்த்தை என்னவா வரும்னா, எங்கள் அண்ணன் இப்படிலாம் 2 அக்காவும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான்ல, 3ஆவதாக நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தோணும். இப்போ இந்த பொண்ணு அந்த கதையை சொல்லிக்கினே இருப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போவாள். அந்த அண்ணன் உள்ளூர்லேயே ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அந்த அக்கா வீட்டில் என்னைக்காவது ஒரு நல்ல குழம்பு வச்சாங்கன்னா, ஒரு மீன் குழம்பு வச்சாங்கன்னா, ஒரு கறி குழம்பு வச்சாங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு ஒரு கிண்ணத்தில் போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாள். இப்போ இந்த அக்கா போகும்போது இவகிட்ட சொல்லுவா, இவ தலையை தடவி சொல்லுவா, 2 பேருமே நாங்கள் போயிட்டேன்டி, இனிமேல் நீ அண்ணனை நீ தான் பார்த்துக்கணும், அவர் மனசு கோணாமல் நடந்துக்க, அவருக்கு எல்லாமா இரு அப்படின்லாம் சொல்லிட்டு போ. எங்கள் அண்ணனை நான் இப்படி பார்த்துக்குவேன். எங்கள் 2 அக்காவுக்குமே சமைக்க தெரியாது, எனக்கு நல்லா சமைக்க தெரியும். எங்கள் அண்ணன் எப்படிலாம் மண்ணு சுமந்து எங்களை காப்பாற்றினாத்தும். குளம் வெட்டுற ஏரி வெட்டுற வேலைக்கெல்லாம் போவோம். அவனுக்கு பொண்ணே யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்க மாட்டான். அவங்க வீடு ஒரு அவமானப்பட்ட வீடாக இருக்கும். ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி அவங்க அப்பா கூட்டின்னு போயிட்டுருப்பார். அதனால் ஒரு சிதிலமடைஞ்ச வீடாக இருக்கும். இந்த வீட்டிலேருந்து யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 37 வயசாகிடும். இப்போ இன்றைக்கி சாயங்காலம் அவன் சைக்கிளை நிறுத்திருப்பான். இவங்க அக்கா நேற்று தான் கல்யாணம் ஆகி போயிருப்பா. வீட்டில் வாழை மரம் கட்டியிருக்கும், கொஞ்சம் மீந்த காய்கறிகள் இருக்கும். கல்யாணம் ஆன ஒரு 2ஆவது நாளில் சைக்கிள் நிறுத்திருப்பான். ஒரு 7 மணிக்கு உள்ளே வருவாள். உடனே சமைக்கிட்டுமாண்ணா அப்படின்னு கேட்பா. சீக்கிரம் சின்ன வீடு அவன் நல்லா படுத்துனுப்பான். இவன் சமைப்பா. இந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கும். ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு பையனை லவ் பண்ணுவான். அவன் இன்னைக்கு காலையில் மட்டும் ஒரு 3-4 தடவை இந்த கடையை கிராஸ் பண்ணியிருப்பான். எப்பயுமே அந்த பொண்ணை பார்ப்பான். இவளுக்கு தோணும், இந்த அண்ணனுக்காக இந்த லவ்வே விட்டுட்டாண்ணா, நமக்கு இவனை நாமளும் கல்யாணம் பண்ண போனால் அண்ணனுக்கு யார் சமைச்சு கொடுப்பாங்க, அண்ணனை யார் பார்த்துக்குவாங்க. இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவா, அந்த ஜெயக்குமாரே நான் மறந்துடலான்னு இருக்கேன்க்கா, எங்கள் அண்ணன் தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லணும். இப்போது இவளுக்கு எல்லாம் அவன் சமைச்சு கொடுப்பா, சாப்பிடுவான், படுத்துருவான். ஒரு மிட் நைட்டில் இவனுக்கு திடீர்னு ஜெயக்குமார் ஞாபகம் வரும். ஒரு ட்ரீம் மாதிரி இவனு ஜெயக்குமாருடைய ஞாபகம். நம்ம ஜெயக்குமாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னு தோணும். யாரை கல்யாணம் பண்ணிங்கனாலும் நம்ம அண்ணனை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு தெய்வம் மாதிரி இருந்து இந்த வீட்டை சுமக்கிறான். எவ்வளவு வழிகளை, எத்தனை சிலுவைகளை அவன் தோல் சுமக்குது அப்படின்னு அவள் அப்படியே யோசிச்சுன்னே இருப்பாள். அப்படியே அந்த ட்ரீம் அப்படியே சுழட்டி போடும். அவளுக்கு தோணும், யாரோ தன் மீது படுக்கிற மாதிரியும், யாரோ தன்னுடைய தொடையில் கை வைக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். பட்டில் திடுக்குன்னு அவள் கண்ணு முழிச்சு எழுந்துருவாள். எழுந்துச்சு உட்காந்துக்குவா. என்ன ஜெயக்குமார் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு அவளுக்கு தோணும். ஜெயக்குமார் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவன் எப்படி வர முடியும் அப்படின்னு இருந்து பார்ப்பான். பார்த்தா அவங்க அண்ணன் உட்காந்துப்பான். இவன் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த அழுகையும் கண்ணீரும் கோபமும் இயலாமையும் எல்லாமும் சேர்ந்து அவங்க அண்ணனை பார்ப்பான்.
அவன் ரொம்ப கூலாக ஒரு வார்த்தை சொல்லுவான், அக்காங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகலையான்னு கேட்பான். இப்படி ஒரு கதையை, இதுக்கு மேலே இந்த கதையை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இதுவும் தமிழ் சமூகத்தில் தமிழ் வாழ்க்கையில் எழுதப்பட்ட கதை என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன்.